நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சார்பாக ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதோட கோர்ஸ் ஃபீஸ் என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ்ல கவர் பண்ணி தரோம். டுடே வீடியோவில் நம்ம சேனல்ல ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால மார்க்கெட்ல இருக்க எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். கடைசி கொஞ்சம் நாளாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நல்ல ஒரு செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. இதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதானியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இருந்தது. அந்த நியூஸ்னால வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணியிருக்கவங்களுக்கு, செல் சைடில் பண்ணவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். அப்கமிங் மார்க்கெட்ல முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் வருது. பட்ஜெட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது. அந்த February 1 அன்னைக்கு பட்ஜெட்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டாக்ஸ் ரெடியூஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் கிரீன் எனர்ஜிக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இவி செக்டாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால நான் வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது டாடா ஸ்டீல், டாடா பவர், டாடா மோட்டார் இந்த 3 கம்பெனிலுமே ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட்ஜெட் வர அன்னைக்கு இந்த ஷேர்ஸ்ல ஒரு சில இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது சேம் டைம்ல வந்து லாங் டேர்முக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் நல்ல ரிட்டர்ன் தரும் அப்படிங்கறனால இந்த 3 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கரண்ட் டைம்ல பை பண்ணி வச்சிருக்கேன். சேம் டாடா மோட்டார் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தனால அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு growth வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிருக்கு. நம்மளோட சேனல்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுல டாடா மோட்டரும் ஒன்று, டாடா பவரும் ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்கமிங் டேஸ்ல ஷேர்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குற விஷயங்கள். மார்க்கெட்ல புதுசா அப்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர்ஸை பை பண்ணோம் அப்படின்னா 2 days கழிச்சு செல் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. இப்போ மார்க்கெட்ல புதுசா வந்திருக்க அப்டேட் இன்னைக்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நார்மலா ஷேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட் வந்து கரண்ட் டைம்ல வந்து வந்திருக்கு. பட்ஜெட் அன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பட்ஜெட் அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணாம இருக்கிறது ஒரு சேஃபான மூமெண்டா இருக்கும் என்னோட வியூல. அதே நான் பட்ஜெட் அன்னைக்கு கன்ஃபார்ம் நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எட்ஜிங்ல பண்றப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட் மூவ்மெண்ட் இருக்கப்ப எட்ஜிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றது பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மார்க்கெட்ல அப்கமிங் டேஸ்ல பட்ஜெட் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அவுட் ஆஃப் மணில இருக்க பிரைஸ் பாருங்க, எப்பயும் இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்காது. அதுவும் இல்லாம இன்னைக்கு மண்டே ஆல்ரெடி ஒரு 2 செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிடுச்சு. பட்ஜெட் அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். பட்ஜெட் அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு ஆப்ஷன்ல ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி நீங்க பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்றீங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா பட்ஜெட் அன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது என்னோட வியூல ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கிற டார்கெட்டுக்கு போகலாம். ஒரு சில டைம் நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அதுக்கு கீழேயும் போகலாம். பட்ஜெட் அன்னைக்கு டெக்னிக்கலா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீக் இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் டேஸ்ல வந்து நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும். பட் அன்னைக்கே ட்ரேட் பண்ணி அதிகமான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ எப்பயுமே சேஃபான மூவ்மெண்ட்ல பண்றது பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட வியூ. நீங்க லாங் டேர்முக்கு ஷேர்ஸை வந்து பை பண்ணி வச்சிருக்கீங்க, கரண்ட் டைம்ல எனக்கு லாசஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸோட பிரைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல இருக்கும். இந்த டைம்ல நீங்க புதுசா ஷேர்ஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்றதுக்கும் சரி, இல்லை லாங் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு கரெக்டான டைமா இது இருக்கும். எப்பயுமே நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம்ல மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்க டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் என்னைக்கா இருந்தாலும் லாங் டேர்ம்ல நம்ம பார்க்குறப்ப ப்ராஃபிட்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம கம்மியான ப்ரைஸுக்கு வந்து பை பண்ணியிருப்போம். நமக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஆஃபர் பர் சேல் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா ஷேர்ஸோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.